இதுலதான் பளீர்னு வெளிச்சம் வர்றது. இதுல எப்படி ஏறியே போங்கண்ணே. டேய், நீ என்ன சொல் பேச்சே கேட்க மாட்டேங்கிறியாமா? யார்கிட்ட பேசினாலும் உன்னைய பற்றி தான் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்கிற நீ? கஷ்டப்பட்டு அரியர்லாம் இல்லாமல் கூட முடிச்சிட்ட. ஆனால் இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறேன்னு எனக்கும் ஒன்றும் புரியல. உன் ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும்னா நான் ஒரு கதை சொல்லட்டுமாடா? விக்ரம் வேதா மாதிரி. அப்படிலாம் இருக்காது. ஒரு பிச்சைக்காரன் ஒரு நாள் நினச்சானா, நாமளும் எவ்வளோ நாள் தான் பிச்சை எடுத்துகிட்டு இருக்க போகிறோம், மற்றவங்கள மாதிரி நாமளும் எப்போ நல்லா வாழ போகிறோம். ஒரு பிச்சைக்காரன் ஒரு நாள் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டானா, சாமி நாமளும் மற்றவங்கள மாதிரி நல்லா வாழணும். சாமியும் அவன் வேண்டுதலை கேட்டு அவனுக்கு தங்கம் கொடுத்தான். தங்கம் கொடுத்த உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இதை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னு அதுக்கப்புறம் அவன் யோசிக்க ஆரம்பித்தான். அவனுக்கு ஒன்றுமே புலப்படல. இதை வச்சு என்ன பண்ணுறது தெரியாமல் அவனுக்கு தெரிஞ்ச இன்னொரு ஃப்ரெண்டுகிட்ட போனான். அவன் ஃப்ரெண்டு எப்படி இருப்பான்? அவனும் ஒரு பிச்சைக்காரன் தான். அவன்கிட்ட போய் ஐடியா கேட்டதுக்கு அவன் சொன்னானா, நீ இந்த தங்கத்தை வச்சு ஒரு திருவோடு செஞ்சுக்கோ, திருவோடு செஞ்சுட்டு திரும்ப போய் பிச்சை எடு அப்படின்னு சொன்னான். அவனும் அந்த திருவோடு செஞ்சுட்டு மறுபடியும் அவன் பிச்சை எடுத்த இடத்துலயே போய் உட்கார்ந்தான். ஆனால் இந்த தடவை வந்தவங்க யாருமே அவனுக்கு பிச்சை போடல. அவனுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா நம்ம ஃப்ரெண்டு நமக்கு பிச்சை நிறையா கிடைக்குன்னு சொன்னானே, ஒன்றுமே கிடைக்கலையே அப்படின்னு ரொம்ப கோவப்பட்டுட்டு அந்த திருவோட்டை உடைக்கலான்னு போகிறான். திடீர்னு அவனுக்கு ஒரு யோசனை, இந்த ஐடியா நமக்கு நம்ம ஃப்ரெண்டு தானே கொடுத்தான், அவன் தலையிலே போய் உடைச்சிடலான்னு சொல்லிட்டு வேகமாக அவன் ஃப்ரெண்டை பார்க்க போகிறான். அவன் ஃப்ரெண்டுகிட்ட கோவமாக போயிட்டு, டேய் நீ தானடா இந்த ஐடியா கொடுத்த, எனக்கு ஒருத்தனும் பிச்சை போட மாட்டான் இப்போ அப்படின்னு சொன்ன உடனே அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான், அப்போ நீ ஒன்று பண்ணு, கருப்பு பெயிண்ட் வாங்கி அந்த ஓட்டு மேலே அடிச்சுக்கோ, திரும்ப போய் பிச்சை எடு, உனக்கு நிறைய பிச்சை கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே இவன் கேட்டானா அவன்கிட்ட, அதை எப்படி இவ்வளோ கன்ஃபார்மாக சொல்கிற அப்படின்னு. அதுக்கு அவன் ஃப்ரெண்டு சொன்னானா, இதை தாண்டா எனக்கும் சொல்லி கொடுத்தாங்க, இன்னைக்கு எனக்கு நிறைய பிச்சை கிடைக்குது, அதே மாதிரி உனக்கும் கிடைக்கும் பாருன்னு சொன்னானா. இந்த பிச்சைக்காரனும் அதே மாதிரி கருப்பு பெயிண்டை திரும்ப ஓட்டில் அடிச்சுட்டு அவன் உட்காந்து இந்த பழைய இடத்துல போய் உட்காந்து பிச்சை எடுத்தான். இப்போ அவனுக்கு முன்னாடி கிடைச்சதை விட நிறைய பிச்சை கிடைக்க ஆரம்பிச்சுதான். அதை வச்சு அவனும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கான். புரிஞ்சாடா? அவன் எந்திரிச்சு போய் 1/2 மணி நேரம் ஆச்சு. அதுவும் இல்லாமல் இது ஒரு பழைய கதை. இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன கருத்து சொல்ல வரீங்க? அந்த பிச்சைக்காரன் மாதிரி தான் தம்பி இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் படித்து முடித்த உடனே சர்டிஃபிகேட்டை கையில் வச்சுட்டு நமக்கு எவன் வேலை பிச்சையாக போடுவான்னு சொல்லி ரோடு ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்கான்.